கண்ணாடிகள். குழந்தைகளே, இதுவரை நாம் சமதள கண்ணாடிகள் பிளேன் மிரர்ஸ் பற்றி கற்றுக்கொண்டோம். இப்போது நாம் கோள கண்ணாடிகளை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த கண்ணாடிகள் ஒரு கோள பிரதிபலிப்பு மேற்பரப்பின் ஒரு பகுதியாகும். அவற்றின் குறுக்கு வெட்டு தோற்றம் ஒரு வட்ட இதழ் போல் தோன்றுகிறது. ஒரு பிரதிபலிப்பு பூச்சானது கண்ணாடியின் ஒரு மேற்பரப்பில் பிரகாசத்திற்காகவும் பிரதிபலிப்பிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்களில் உள்ள கண்ணாடிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கண்ணாடிகளின் பயன் என்ன? பின்னால் இருந்து வரும் வாகனங்களை பார்க்க அவை ஓட்டுநருக்கு உதவுகின்றன. மிகவும் சரி. பின்னால் இருந்து வரும் வாகனங்களை பார்க்க வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி தட்டையானது அல்ல, கோள வடிவமானது. இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பரிச்சயமானதாக தோன்றலாம். கண்காட்சிகளில் வேடிக்கையான வீடு அல்லது அரங்கம் இருக்கும். அங்கு இந்த கண்ணாடிகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கண்ணாடிகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள கண்ணாடிக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டில் உள்ள கண்ணாடியில் நாம் நம்மை போலவே நம்மை பார்க்கிறோம். வேடிக்கை காட்டுவதற்கான கண்ணாடிகளில் நம் உருவம் திரிந்தும் கோணலாகவும் காணப்படும். மிகவும் சரி. வேடிக்கை காட்டுவதற்கான கண்ணாடிகள் வீட்டு கண்ணாடிகளைப் போல தட்டையானவை அல்ல, ஆனால் அவை வளைந்து இருக்கும். இந்த கோள கண்ணாடிகளில் உள்ள பிரதிபலிப்புகள் தட்டையான கண்ணாடிகளில் உள்ள பிரதிபலிப்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. இப்போது இந்த உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு ரப்பர் பந்தை எடுத்து படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி வெட்டினால் வெட்டப்பட்ட எந்த ஒரு பிரிவிலும் இரண்டு வகையான மேற்பரப்புகளை எளிதாக காணலாம். கோள கண்ணாடிகள் விளக்கப்படத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதி B-ஐ ஒத்தவையாக உள்ளன. ஒரு வெற்று கோள கண்ணாடி பந்தை வெட்டுவதன் மூலம் இந்த பகுதி பெறப்படுகிறது. கோள கண்ணாடிகள் அவற்றின் உட்புற அல்லது வெளிப்புற மேற்பரப்பை ஒரு பளபளப்பான பொருளை கொண்டு பூசுவதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. ஒளி உட்புற அல்லது வெளிப்புற மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கிறதா என்பதன் அடிப்படையில் கோள கண்ணாடிகள் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன: குழி கண்ணாடி மற்றும் குவி கண்ணாடி. குழி கண்ணாடி பிரதிபலிக்கும் உள் மேற்பரப்பு கொண்ட ஒரு கோள கண்ணாடி குழி கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஒளி உள் மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கப்படுகிறது. இது ஒரு குவிய அல்லது கன்வர்ஜிங் ஃபோக்கஸிங் ஆர் கன்வர்ஜிங் கண்ணாடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் முதன்மை அச்சுக்கு இணையான ஒளியின் கதிர்கள் பிரதிபலிப்புக்கு பிறகு ஒரு புள்ளியில் ஒன்றிணைகின்றன, சந்திக்கின்றன. குவி கண்ணாடி பிரதிபலிக்கும் வெளிப்புற மேற்பரப்பை கொண்ட கோள கண்ணாடி குவி கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஒளியானது வெளிப்புற மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கப்படுகிறது. முதன்மை அச்சுக்கு இணையான கதிர்களானது பிரதிபலிப்புக்கு பிறகு சிதறடிக்கப்படுவதால் இது சிதறடிக்கும் அல்லது விலக்கும் கண்ணாடி டிஸ்பர்சிங் ஆர் டைவர்ஜிங் என்றும் அழைக்கப்படுகிறது.